ஆல்பா 3. அப்போ 3 கான்ஸ்டன்ட் டைம் வரும். சரிங்களா? அப்போ லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்லிட்டாங்க. அப்போ லீனியர்லி டிபெண்டன்ட் இங்கே என்ன நடக்கும்? ஆல்பா 1 into 1, 2, 3 plus alpha 2 into என்ன கிடைக்குது 2, 1, 5 plus alpha 3 into 4, 5, 11 equal to என்ன கிடைக்குது 0. சிஸ்ட் இதை ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போ என்னாச்சு ஆல்பா 1 plus 2 alpha 2 plus 4 alpha 3 equal to 0. So அடுத்தது 2 alpha 1 plus alpha 2 plus 5 alpha 3 equal to 0. So அடுத்தது 3 alpha 1 plus 5 alpha 2 இங்கே நடந்தது ஓகே 5 alpha 2 plus 11 alpha 3 equal to 0. இது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் டேரெக்டாக சால்வ் பண்ணால் உங்களுக்கு வந்து 0 ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைச்சிடும். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிராஸ் ரேஷியோ மெத்தட் போடணும். ஆல்ரெடி நான் ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது கிராஸ் ரேஷியோ மெத்தட் கண்டுபிடிச்சேன் சொன்னேன். அந்த கிராஸ் ரேஷியோ மெத்தட் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னா ஆல்பா 2 ஆல்பா 3 ஆல்பா 1 ஆல்பா 2 இது எதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட் எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட் எழுதி பாருங்க. அப்போ என்னாச்சு 2 4 1 2 இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட். செகண்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் 1 5 இது ஆல்பா 1 ஆல்பா 2 அப்போ 1 5 2 5 2 1 2 1 ஸோ ஓகே இதுதான் கோஎஃபிஷியன்ட். இப்போ எனக்கு என்ன வேணும் ஆல்பா 1 வேல்யூ ஆல்பா 2 வேல்யூ ஆல்பா 3 வேல்யூ வேணும். இப்போ ஆல்பா 1 போது என்ன பண்ண போகிறீங்க 2 டிட்டர்மினன்ட் பேர் பண்ண போகிறீங்க. அப்போ என்னாச்சு 2 into 5 10 10 minus 4 வந்து 6. அப்போ நான் இங்கே 6 எழுதிட்டேன். அடுத்து ஆல்பா 2 என்ன பண்ண போகிறேன் இதையும் பேர் பண்ண போகிறேன். அப்போ என்ன கிடைக்குது 4 into 2 8 5 into 1 5 அப்போ 8னா இங்கே 3 கிடைக்குதா 3 வந்துருச்சு. அடுத்து ஆல்பா 3 வருது. ஆல்பா 3 என்னது 1 into 1 1 2 into 4 3 அப்போ என்னச்சு இது -3 வரும். சரிங்களா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க என்ன நடக்குது உங்களுக்கு செக் பண்ணிக்கங்க. 2 into 5 10 1 into 4 4 அப்போ 10 minus 4 6 கரெக்ட். அடுத்தது 4 into 2 8 8ல் 5 போச்சுன்னா 3 இதுவும் கரெக்ட். அடுத்து என்னாச்சு 1 into 1 1 2 into 2 4 1 minus 4 வந்து -3 கரெக்ட். அப்போ இது எல்லாம் எதால டிவைட் ஆகுது 3ஆல டிவைட் ஆகுது. அப்போ என்ன கிடைக்கலாம் இது 2 இது 1 -1. அப்போ இதுலேருந்து தெரிஞ்சிச்சு என்னாச்சு ஆல்பா 1ஓட வேல்யூ 2 ஆல்பா 2ஓட வேல்யூ 1 அண்ட் ஆல்பா 3ஓட வேல்யூ -1. சரிங்களா? அப்போ இது அப்ளை பண்ணால் நம்மளுக்கு 0 ஆகுதுங்க. செக் பண்ணி பாருங்கள். ஆல்பா 1 2 அப்போ 2 இது என்ன கிடைக்குது ஆல்ரெடி இது வந்து 2 அப்போ இது 2 2 + 2 4 அப்போ 4 - 4 0 கரெக்டுங்களா? இதே மாதிரி அடுத்து செக் பண்ணுங்கள். இது வந்து 2 2 into 2 2 + 1 -5 அப்போ 0 ஆகுது. அப்போ இங்கே வந்து அவன் தப்பான ரிசல்ட் கொடுக்குறான். இது வந்து -5 அப்போ நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. சரிங்களா? அப்போ இந்த வேல்யூ என்னாச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னென்னாச்சு 0ன்னு ஆகுது. அப்போ நம்மளோட பிரச்சனை என்ன ஆல்பா 1 வேல்யூ ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிச்சு ஆல்பா 2 வேல்யூ 1ன்னு கிடச்சிச்சு அண்ட் ஆல்பா 3 வேல்யூ என்ன கிடச்சிச்சு -1ன்னு கிடச்சிச்சு. அப்போ 3 வேல்யூ என்னவா இருக்குது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது. அட்லீஸ்ட் 1 நாட் ஈக்குவல் டு 0வோ லீனியர்லி டிபெண்டன்ட் 3மே நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்போ கண்டிப்பாக இந்த கலெக்ஷன் ஆஃப் செட் வந்து என்னாச்சு லீனியர்லி டிபெண்டன்ட் நாட் ஃபார் இண்டிபெண்டன்ட். சரி இதை விட ஒரு ஷார்ட்கட் சொல்கிறாங்க. என்ன ஷார்ட்கட்னா இதனுடைய டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. எந்த வேல்யூ கொடுக்குறாங்களோ அதுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா மீனிங் என்ன 1 2 3 2 1 5 4 5 11 இதனோட டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா இது வந்து 0 ஆயிடுச்சுன்னா லீனியர்லி டிபெண்டன்ட் ஆகும். அதே நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லீனியர்லி இன்டிபெண்டன்ட் ஆகும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணோம். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இது 2/2 வேல்யூஸ் தான். இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள் இது 1 இது 2 சாரி இது 1 இது 2 இது வந்து 1 இது -1 ஜஸ்ட் செக் பண்ணுங்க. 1 into -1 -1 2 into 1 2 அப்போ -2 அப்போ என்ன கிடைக்குது -3 வருது நாட் ஈக்குவல் டு 0 வருது. அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0னா அது என்னங்கிறாங்க லீனியர்லி இண்டிபெண்டன்ட்ங்கிறாங்க. சரிங்களா? இது 2/2 மேட்ரிக்ஸ்.
இது 3 by 3 மேட்ரிக்ஸ் அதே ஐடியா தான். 0 வருதா வரலையா செக் பண்ணா போதும். ஜஸ்ட் இதை வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணுறேன். பாருங்க, இப்போ 1 எடுத்துட்டேன். 1 எடுத்துட்டு இங்கே என்ன நடக்குது? 1 into 11 11 25 அப்படின்னா -14. அடுத்து என்ன கிடைக்குது? -2. -2 into இதாகவும் ஃபஸ்ட்டு ரோவும் செகண்ட் ரோவும் ஃபஸ்ட்டு காலம் கட்டாகவும் 22 - 15 -7. அடுத்தது 4 எடுக்கிறீங்க. 4 எடுத்து இதுவும் கட் ஆயிரும். என்ன ஆகுது? உங்களுக்கு செக் பண்ணிங்க. 2 எடுக்கிறீங்க. 2 எடுத்து இதுவும் கட் ஆயிரும். 22 - 15 22 - 15 அப்போ 12 12ல் இது போச்சுன்னா சம்திங் மிஸ்டேக் ஆகுது. 4 5 11 2 1 5 1 2 3. அப்போ 4 எடுக்கிறீங்க. 4 எடுத்து தான் என்ன கிடைக்குது? 10 - 3 தான் வருது. சம்திங் மிஸ்டேக் ஆகுது. அதை நம்ம ப்ராப்ளம் போடும்போது பார்க்கலாம். இந்த வேறு ப்ராப்ளம் எடுத்து போடும்போது உங்களுக்கு ஐடியா தெரியும். ஏன்னா இது நாட் ஈக்குவல் 0 வர மாதிரி இருக்குது. பட் அஸ் பர் ரூல் படி ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா லீனியர்லி டிபெண்டன்ட், அதர்வைஸ் நாட் ஈக்குவல்